ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆகுது. இப்போ நம்ம முதலாளி வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பையன் வண்டியை வந்து துடைக்கிற வேலைங்க நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபோர்டு வண்டி நேற்றே கழுவியாச்சு அப்படின்றதால இன்றைக்கி வந்து பையன் வண்டி நேற்று அவர் கழுவிட்டார். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தொடச்சி வச்சா போதும் பையன் வண்டியை. ஸோ பையன் வண்டியை தொடச்சிட்டு இந்த வண்டியை அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்குது, 7 மணிக்கு தான் வெளியில் வருவாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் வண்டியை தொடச்சி விட்ருவோம். அவுட் சைட் டெம்பரேச்சர் பாருங்கள், 13 டிகிரிங்க. 13 டிகிரி அப்படியே சில்லுன்னுதுங்க. ஆக்சுவலாக நேற்று சாயங்காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜர்க்கின் போடாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோ கூலிங் இல்லை. ஆனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான கூலிங்கு. அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே கூலிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த இது கூலிங் இன்னுமே இருக்குது. கூலிங் 13 டிகிரின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்குது. வண்டி ஏற்கனவே வெளியில் நின்றுட்டு இருந்ததில் இத்தனையும் ஷெட்டுக்குள்ளே தான் நிற்கிது. அவ்வளோ கூலிங் இருக்குது. வண்டி கூலிங் ஆகி வண்டிக்குள்ளரையும் அவ்வளோ கூலிங் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து இன்றைக்கி டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேங்க. டிஃபன் சாப்பிட்டாச்சு. அதாவது வந்து டீ கடைக்கு போயிருந்தேன். டீ கடையில் முதலாளியோட தம்பி இருந்தார். டிஃபன் சாப்பிடு அப்படின்ட்டு அங்கேயே ரொட்டி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு லெமன் டீ போட்டிருக்காங்க. லெமன் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். நம்ம 9:30 மணிக்கு முதலாளி அம்மா போவேன்னு இருக்காங்க. அந்த ஒரு டியூட்டி போகணும். ஸோ போயிட்டு வந்துட்டு தான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். வந்து 2ஆவது போதுங்க. 1:45 ஆகிடுச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். முதலாளி அம்மா கூப்பிட்டு போயிட்டு கையெழுத்து போட்டு வரணும். ஸோ 9 மணிக்கு ஒன்று போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொழுகைக்கு போயிட்டு வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுதுங்க. இப்போ நான் எங்கே வந்தேன்னா ஜம்யாவுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது புக் ஷாப்பில் போயிட்டு ஒரு நோட்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை போய் விசாரித்து கலர் எதுவும் மேட்ச் ஆகலை. அதாவது கலர் அவங்க டார்க் கலராக கேட்குறாங்க. இங்கே வந்து வெறும் ரெட்டு பிளாக் மட்டும்தான் இருக்குது, வேறு டார்க் கலர்ஸ் இல்லை. அதனால் வேணாம் வந்துரு அப்படின்ட்டாங்க. அதாங்க இப்போ கிளம்பி போகிறேன். நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. டின்னர் வந்து இன்றைக்கி டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வச்சுருந்தாங்க. எல்லாருமே கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ரொட்டி வச்சு கவாபு, அந்த தந்தூரி சிக்கனு, மட்டன் கவாபு இதெல்லாம் வச்சு சாலட்ஸு இதெல்லாம் வச்சு ஃபுல் லென்த்துங்க. அந்த டீ கடை ஃபுல் லென்த்துக்கு வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் போய் சாப்பிடுங்கன்னாங்க. ஸோ நானும் சமயக்காரர் அந்த டிரைவர் எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு பெப்சி ஒன்று குடிச்சிட்டு வந்துட்டேங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணாங்க, போயிட்டு இது வாங்கிட்டு வா அப்படின்ட்டு, நோட்டு வாங்கிட்டு வான்ட்டு. வந்து பார்த்தேன் இல்லை. ஸோ இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே இவ்வளோ தான் முடிஞ்சது. வேறு எதுவும் கண்டென்ட்டே இல்லை சொல்கிற மாதிரி. ஸோ நான் தனியாக தான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னி டெய்லி வீடியோஸில் வந்து கண்டென்ட் இருக்காது இனிமேட்டு. சரி என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் குளருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.